வணக்கம் பிஎட் மாணவர்களே, எல்எம்எஸ் எஜு சேனல் வழியாக உங்களை வரவேற்கிறேன். இந்த எல்எம்எஸ் எஜு சேனல் அப்படின்றது முழுக்க உங்களுக்கு கற்றலுக்கான விஷயங்களை சொல்லக்கூடியது. நீங்கள் இதன் மூலிமா நீங்கள் நிறையா விஷயங்கள் கற்றுக்கிடலாம். இன்னமும் பிஎட் மாணவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒர்க்கிங் மாடல் எப்படி செய்யணும், நான் ஒர்க்கிங் மாடல் எப்படி செய்யணும், டீச்சிங் மெட்டீரியல்னால் என்ன, டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல்னால் என்ன அப்படின்றது இன்னமும் சந்தேகமாகவே இருக்குங்க. ஸோ டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல் அப்படின்றது நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு கிட்டத்தட்ட 60 சார்ட் வரைய சொல்லியிருப்பாங்க. ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வெட்ட சொல்லியிருப்பாங்க. தொடர் அட்டை, மின் அட்டை, புல்லட்டிங் போர்டு, மேக்னெட்டிங் போர்டு, ஃபிலிம் ஸ்ட்ரிப்ஸு, சரிங்களா, சுழல் அட்டை, சரிங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதே போல் ஒர்க்கிங் மாடல், நான் ஒர்க்கிங் மாடல். ஸோ இந்த ஒர்க்கிங் மாடல், நான் ஒர்க்கிங் மாடல் மற்ற எல்லாமே செஞ்சுருங்க. ஒர்க்கிங் மாடல், நான் ஒர்க்கிங் மாடல் எப்படி சார் கொண்டு வரது? எங்கள் பாடப்புத்தகத்தில் வெறும் வார்த்தைகளாக மட்டும்தானே இருக்குது. அதை எப்படி நாங்கள் கொண்டு வரது? அந்த வார்த்தையை நீங்கள் படித்து பார்க்கணும். அந்த வார்த்தையை படித்து பார்த்து அந்த விஷயங்களை நீங்கள் விஷுவலாக கொண்டு வரணும். இப்போ வாட்டர் பொல்யூஷன் அப்படின்னு இருக்குது. அப்போ வாட்டர் பொல்யூஷன் சொல்லும்போது நம்ம என்ன செய்வோம்? ஒரு வீடு இருக்கும், ஒரு ஃபேக்ட்ரி இருக்கும், அதை சுற்றின நிலப்பகுதிகள் இருக்கும், மரங்கள் இருக்கும், புகைகள், கார்கள், இதை மாதிரி நம்ம வார்த்தையாக தான் படித்தோம். அந்த இமேஜை நீங்கள் அங்கே கொண்டு வர போகிறீங்க, சரிங்களா? அதே போல் மேக்ஸ் ஸ்டூடெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள் வச்சுக்கோங்களேன். அங்கே உங்களுக்கு என்ன ஆங்கிளுக்கு விஷயமான அந்த கோணமானி, அந்த ஆங்கிள்ஸு, இந்த மாதிரி ஆப்ஜெக்டை நீங்கள் பயன்படுத்துவீங்க. இப்போ இயற்பியல் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த மின்காந்தமாக இருக்கட்டும், இல்லாட்டா ஒரு மின்னியலாக இருக்கட்டும், ஒரு தொடர் இணைப்பு, பக்க இணைப்பு இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் கடையில் பொருட்கள் வாங்கி செய்யணும். செஞ்சு அந்த ஆப்ஜெக்டை நீங்கள் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அது நல்லாயிருக்கும், சரிங்களா? இதுதான் டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல் அப்படின்றது. நீங்கள் பாடப்புத்தகத்தில் படிக்கிறத நீங்கள் செய்ய போகிறீங்க, சரிங்களா? அதை செஞ்சு அதை நீங்கள் காட்சிக்கு வைக்க போகிறீங்க. மாணவர்கள் மத்தியில் அதை நடத்த போகிறீங்க. ஸோ அப்போ டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல்ன்றது செய்கிறது ரொம்ப எளிமை. இன்னமும் நீங்கள் அதை எப்படி செய்யணும், அதுக்கு ஐடியாஸ் ஒன்றும் தெரியலை. குட்டியாக ரொம்ப ஒரு கையடக்கத்தில் நீங்கள் செய்யக்கூடாது. அதை நல்லா மாணவர்கள் எத்தனை மாணவர்கள் இருக்காங்களோ அத்தனை மாணவர்களுக்கு நல்லா விஷுவலாக தெரிகிற அளவுக்கு நீங்கள் அதை பெருசாக செஞ்சு அவங்களுக்கு காட்சிப்படுத்தும் போது, அவங்களுக்கு பாடம் நடத்தும் போது அந்த மாணவர்கள் நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும். அவங்களுக்கு எளிமையாக நீங்கள் பாடத்தை நடத்த முடியும். அப்போ நீங்கள் உங்களை ஈடுபடுத்தி நீங்கள் படிக்கக்கூடிய ஒரு பாடப்புத்தகத்துடைய வார்த்தைகளை அதை வடிவங்களாக நீங்கள் மாற்றணும். அந்த வடிவத்தை நீங்கள் இமேஜின் பண்ணி அது என்ன வார்த்தை, இப்போ ஒரு இயற்கை காட்சின்னு வருதுன்னா அங்கே மரம் இருக்கும், அங்கே விலங்குகள் இருக்கும், பறவைகள் இருக்கும், ஒரு நீர் போகிற மாதிரி இருக்கும். இதை பூராமே நீங்கள் ஒரு பெரிய கார்ட்போர்டில், சரிங்களா, இல்லை ஒரு பெரிய அட்டை ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் மேக் பண்ணி நீங்கள் செஞ்சு வைக்கணும், சரிங்களா? நீங்கள் இந்த மாதிரி கற்பனை திறன் மூலிமா அதுக்கு ஒரு வடிவம் கொடுக்கும் பொழுது அதுதான் டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல் அப்படின்றது. ஸோ உங்களுக்கு இங்கே சில உதவியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சில மாடல்ஸ் உங்களுக்கு இங்கே காமிச்சிருக்கேன். ஸோ இதை பார்த்து தெரியாத மாணவர்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? மேற்கொண்டு விஷயங்களை நான் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ தொகுப்பில் உங்களுக்கு சொல்லித்தரேன். தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ்.